நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதிருப்தியாளர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச முடிவு. மத்திய வங்கி பிணைமுறி விசாரணை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜேவிபி தலைவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. அட்டாளைச்சேரி பிரதேச செயலாளரின் இடமாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஊடக சுதந்திரம் பேணும் நாடுகள் வரிசையில் இலங்கை முன்னேற்றம். ஓய்வு பெற்ற உயர்மட்ட ராணுவ அதிகாரியை ட்விட்டர் பதிவின் மூலம் வன்மையாக சாடியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 2019 ஆண்டிற்கான முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த ஆண்டிற்கான பாதட்டை முன்வைப்பதற்கான யோசனை நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அனுமதியும் கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை அடுத்து கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்டது. இந்த குழப்ப நிலை காரணமாக வலிமையாக டிசம்பர் மாதத்தில் கொண்டுவரப்படும் வரவு செலவு திட்டம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் அதிக அளவில் உள்வாங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரதமர் உள்ளிட்ட 29 பேர் கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்பட்டு அமைச்சுக்களுக்கான பொறுப்புகள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதை அடுத்து இடம்பெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டமாகவும் இது அமைந்துள்ளது. தங்களது தனிப்பட்ட அரசியல் எதிர்காலம் பற்றி ஜனாதிபதியை தனியாக சந்தித்து பேச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கட்சி நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்துள்ள 16 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கட்சித் தலைவர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து பேசவுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் முன்னர் அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் பதவிகளை வகித்தவர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த பலர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்து வரும் நிலையில் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் இடையிலான உறவுகளும் ஒத்துழைப்புகளும் அதிகரித்து வருகின்ற நிலையில் அதை விரும்பாத ஒரு பிரிவினரே ஜனாதிபதியை சந்தித்து அரசியல் எதிர்காலம் பற்றி பேசவுள்ளனர். தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே இருக்க வேண்டும் என்று அந்த கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலேயே தொடர்ந்து தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் என்றும் தாங்கள் விரும்புவதாகவும் பொது பெரமுன கட்சியுடனான உறவுகளை இவர்கள் விரும்பவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. பங்களாதேஷில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றியீட்டி 3வது தடவையாக பிரதம மந்திரியாக தெரிவாகியுள்ள ஷேக் ஹசீனாவுக்கு பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் பிரதமரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக வாழ்த்துச் செய்தி ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். நீண்ட காலமாக பங்களாதேஷும் இலங்கையும் நெருக்கமான உறவுகளை பேணி வரும் நாடுகள். இந்த உறவுகள் இனிவரும் காலங்களிலும் மேலும் வலுவடையும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நீங்கள் மீண்டும் பதவியேற்கும் இத்தருணத்தில் உங்களுக்கும் பங்களாதேஷ் மக்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை இலங்கை அரசு உங்கள் நாட்டுடன் தொடர்ந்து நட்புறவோம், ஒத்துழைப்போம், பணியாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பிரதம மந்திரி அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசோதனைக்காக ஹாங்காங் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு படையணியின் செயற்பாட்டு பணிப்பாளர் நாமல் குமாரவின் 1 மணித்தியால குரல் பதிவு தொடர்பில் பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் இன்று ரகசிய போலீசாருக்கு அனுமதி வழங்கியது. நாமல் குமாரை இது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ததை அடுத்து ஊடகங்களிடம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මෙවර මහකන්නේ මේ පාර ගොවි ජනතාව කුඹුරු වගා කරලා තියෙනවා. මේ ගොවි ජනතාව කුඹුරු වගා කරන්න පෙර මඩ පොහොර ලබා දෙන්න රජයේ නිලධාරීන් විසින් ஸ்ரீலங்கா விமானப்படையில்
மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நாட்டு மக்களிடமும் சமர்ப்பிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ජනාධිපති කමිෂන් සභාව වාර්තාවට අවුරුද්දක් ගිලා තිබෙනවා. නඩුවක් කොටු කරගන්න බැරි වෙලා තිබෙනවා. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ஒரு வழக்கை கூட தொடர முடியாமல் உள்ளது. பிணைமுறை விவகாரத்தில் இன்னும் ஒரு வழக்கு இல்லை. ஜனாதிபதி ஊடகங்கள் முன்னால் கத்துகின்றார். பிரதமர் அதற்கு முரண்பட்டார் என்று கருத்துக்களை சொல்கின்றார். பாலை பாவிப்பேன் என்று தேர்தல் காலத்தில் சொன்னார். அவர் அப்படி சொல்லி சொல்லி மட்டுமே இருக்கின்றார். அந்த ஆணைக்குழுவில் பல விசாரணைகள் முன்வைக்கப்பட்டு, ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு, சாட்சிகள் முன்வைக்கப்பட்டு, இத்தனை நடந்தும் ஒரு வழக்கை கூட தொடர முடியாமல் இருக்கின்றது. ஜனாதிபதியும் பிரதமரும் வெறும் வார்த்தைக்குத்தான். பிரதமர் தன்னுடைய நண்பர்களை காப்பாற்ற மட்டுமே செயல்பட்டார். நான் ஜனாதிபதிக்கு ஒன்றே தான் சொல்வேன். முடிந்தால் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். ஏன் அதனை ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும்? அது மக்களுடைய பணம் சூறையாடப்பட்ட விடயம். விசாரணைகளும் மக்கள் பணத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அந்த அறிக்கை பற்றிய விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் உரிமை அவர்களுக்கு முழுமையாக உள்ளது. බැදුම්කර කොමිසම් සභාව වාර්තාවේ විල්ලා මේ ජනාධිපතිවරයාගේ ඉඩමක ඔප්පුවක් නෙවෙයි. මේ බැදුම්කර කොමිසම මහජනයාගේ මුදල් හොරකම් කිරීම පිළිබඳව අවභාවිතාව පිළිබඳව පරීක්ෂණයක් පිළිබඳව වාර්තාවක්. ඒ පරීක්ෂණය සඳහා වියදම් කරේ ජනතාවගේ සල්ලි. ජනතාවට යුක්ති සහගත අයිතියක් තියෙන මේ වාර්තාව දැනගන්න. ஆசியாவின் பலவீனமான பண பரிமாற்றமாக இலங்கையின் ரூபாயும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி அமெரிக்க டாலரின் பெறுமதி 153.26 ரூபாவாக காணப்படுவதுடன் இறுதியாக அமெரிக்க டாலரின் பெறுமதி 184.63 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 19% குறைவடைந்துள்ளதாகவும் ராய்ட்டர் தெரிவித்துள்ளது. இது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அதற்கான தீர்வுகள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. எனினும் இந்த விவகாரம் குறித்து விரைவில் சரியான தீர்வை பெற முடியும் என அரசு தரப்பு கூறி வருகின்றது. ஆனால் இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது அவசியம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் பிரியங்க துனசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் மனித எலும்புக்கூடுகளின் மாதிரிகள் கார்பன் பரிசோதனைக்காக எதிர்வரும் 30ஆம் திகதி அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அகழ்வு பணிக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கடந்த 10 தினங்களாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று புதன்கிழமை 122வது நாளாகவும் இடம்பெற்று வருகிறது. தற்போது வரை 280 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 274 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளில் 20 மனித எலும்புக்கூடுகள் சிறுவர்களுடையது என நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. දෙසැම්බර් මාසයේදී අපේ ස්ථානයෙන් කාබන් කාල නිර්ණය කිරීම සඳහා අවශ්‍ය සාම්පල් කොටස් ලබා ගත්තා. ඒවා අපි ජනවාරි මාසයේ 3 වෙනි සතියේදී එම අදාළ රසායනාගාරය වෙත ලබා இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சியின் விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் எட்டியாராச்சியை இம்மாதம் 9ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழுவினால் தொடரப்பட்டுள்ள 5 வழக்குகள் கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது. குறித்த வழக்கின் தீர்ப்பை இம்மாதம் 29ஆம் திகதி வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதி முதல் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதி வரை தமது சொத்து பெறுமதியை வெளியிடாமை காரணமாகவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அட்டாளச்சேனை பிரதேச செயலாளரின் இடமாற்றத்தை கண்டித்து பிரதேச சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் பிரதேச சபையின் பிரதான நுழைவாயிலை அடைத்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அட்டாளச்சேனை பிரதேச சபையின் செயலாளராக கடமையாற்றி வந்த MIM ஃபாயிஸ் நீந்தவூர் பிரதேச சபைக்கு இடமாற்றப்பட்டுள்ளதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
இதேவேளை நிந்தவூர் பிரதேச சபை செயலாளர் ஏ சலீம் அட்டாளச்சேனை பிரதேச சபையின் செயலாளராக இடமாற்றப்பட்டுள்ளார். மேற்படி இடமாற்றம் அரசியல் பழிவாங்கல் என்றும் இதன் பின்னணியில் சில வங்குரோத் அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பிரதேச சபையின் தவிசாளர் ஏ லமானுல்லா தெரிவித்தார். இடமாற்றத்தை கண்டித்து பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்கள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தீகவாபி விகாராதிபதியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். பிரதேச சபையின் நுழைவாயில் கதவுக்கு பூட்டிட்டு நுழைவாயில் முன்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமர்ந்து கொண்டனர். இதனால் இன்று பிரதேச சபையின் மக்கள் சேவைக்கு தடங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு கடமை புரிந்து வரும் அரசாங்க சேவையாளர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அரசியல் பழிவாங்கலை உடனடியாக நிறுத்தி இந்த செயலாளரை இந்த பிரதேச சபையிலேயே கடமை புரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஏனென்றால் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய ஊடக சுதந்திரம் பேணும் நாடுகளின் பட்டியலில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இலங்கை 10 இடங்கள் முன்னேறியுள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய 2017 ஆண்டில் 141வது இடத்தில் இருந்த இலங்கை 2018 ஆண்டில் 131வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த சுட்டியின்படி உலகில் ஊடக சுதந்திரம் அதிக அளவில் காணப்படும் நாடு நோர்வே என்பதோடு ஊடக சுதந்திரம் மிகவும் குறைவாக உள்ள நாடு எரித்திரியாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 94வது இடத்தில் உள்ள பூட்டான் தெற்காசியாவில் ஊடக சுதந்திரத்தை கூடுதலாக பேணும் நாடாக அமைந்துள்ளது. தெற்காசியாவில் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகள் மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கும் அதேவேளை மாலைதீவு, ஆப்கானிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகள் இலங்கையை விட முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனக்கு அமைச்சு பதவியை தருவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஆனால் பாலித்தவின் இந்த கோரிக்கை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கோரிக்கை அல்ல எனவும் தன்னை பாதுகாப்பு கொள்வதற்கான ஒரு கோரிக்கையே எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒருவர் அமைச்சரவையில் இருக்க வேண்டும். ஆனால் என் மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. எனக்கு அமைச்சொன்றை பெற்றுத் தருவதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன, தருவதற்கு தீர்மானித்துள்ளனர். சரியான நேரத்தில் அதனை பெற்றுத் தருவார்கள். சில பிரச்சனைகள் உள்ளன, அதனை நிறைவு செய்துவிட்டு எனக்கு அந்த அமைச்சு பதவியை தருவார்கள். ஆனால் இவ்விவகாரம் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்பும் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தனக்கு செல்வத்தை சேர்த்துக் கொள்வதற்காக மக்களின் செல்வத்தை அனுபவிக்க, மக்களின் சொத்துக்களை திருடுவதற்கு மக்கள் மேல் அரசியல் பலத்தை காட்டும் கோரிக்கைகள் தான் இவைகள். அவர்களின் போராட்டம் இருப்பது இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க அல்ல. இந்த அரசு சொத்துக்களின் அளவில் தனக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதில் தான் அவர்களின் போராட்டம் உள்ளது என்றார். ඉතින් කෙනෙක් මුදල් ඇමතිකම නැතුනම රණ්ඩු වෙනවා. ඊට පස්සේ කියන මුදල් ඇමතිකමට වඩා වැඩි ඊළඟ විශ්වස්තිරතරම විදුලි බල මණ්ඩලය. 2019 புது வருடத்தை முன்னிட்டு உறுதிமொழி எடுத்து அரசு அலுவலர்கள் தத்தமது கடமைகளை ஆரம்பித்து வருகின்ற நிலையில் இன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திலும் இந்நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திலும் அலுவலர்கள் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக மாற்றியமைக்கும் புதியதோர் ஆண்டின் ஆரம்பத்தில் கடமைகளை தொடங்கும் வகையில் பணிப்பாளர் MRM மலிக் தலைமையில் உறுதிமொழி எடுத்து தமது கடமைகளை ஆரம்பித்தனர். இதன்போது திணைக்களத்தின் சகல அலுவலர்களும் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத தமிழ் அரசியல்வாதிகள் லிபரல் கொள்கைகளுக்காக மட்டுமே பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மே வசர அப்படி இத்தாமத் වැදගත් වසරක් மே வசர மத்திவர்ண வசரக் கட்டிட்டு තමයි අපි සලකන්නේ. அரசமைப்பின் ஊடாக தமிழர்களுக்கு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தமிழர்களின் நலனுக்கு அப்பால் பிரதமர் ஒருவரை பாதுகாப்பதற்கு நீதிமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் செயல்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக அரசியல் அமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதா என்பது தொடர்பில் எமக்கு பிரச்சினைகள் இருக்கின்றன. அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே அரசாங்கத்திற்கு உதவினார்கள், பிரதமரை நியமிக்க உதவினார்கள்.
இதுதான் அவர்களின் செயல்பாடாக இருந்தது. இதுவரை தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் எந்த ஒரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளாது தமது கொள்கைகளை செயல்படுத்துவதற்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்றத்தில் செயற்பட்டு வருகின்றனர். எனவே மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க பொது தேர்தல் ஒன்றை எமக்கு தருமாறு நாம் வேண்டிக் கொள்கின்றோம். ආණ්ඩුවක් මේ රටේ නිර්මාණය කිරීමට මහමැතිවරණයක් වහාම ලබා දෙන්නේ කියලත් අපි ඉල්ලීමක් කළා තියෙනවා. මැතිවරණ වර්ෂයක් කියන එකේ තියාගන්න. ඒ නිසා මේ රටේ අද සන්නායම් இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் தேர்தலுக்கு அஞ்சி வருகின்றது. அதனால் தான் நீதிமன்றம் சென்று தேர்தலை தடுத்தார்கள். மக்களுக்கு அவர்களின் உரிமைகளை வென்றெடுக்க தேர்தலை தாருங்கள். மேலும் அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் வர வேண்டும் என லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் ரவுஃப் ஹக்கீம் ஆகியோர் வேண்டுகின்றனர். ஆனால் தமிழ் மக்களுக்கு அரசியல் அமைப்பில் தீர்வுகளை கொடுப்பது பிரச்சினை அல்ல. மாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைகளுக்கு அமைய எப்படி அரசியல் அமைப்பை மாற்ற முடியும்? யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி 6 கால் மடத்தடி பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். மானிப்பாய் வீதி 6 கால் மட பகுதியில் சிறு வியாபார நிலையம் ஒன்றினை நடத்தி வந்த குடும்பஸ்தரை உயிரிழந்தவராவார். வழமை போன்று வீட்டிலிருந்து தனது வியாபார நிலையத்தை திறப்பதற்காக அவர் நடந்து சென்ற போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. வீதியை கடக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து மானிப்பாய் நோக்கி மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மோதி ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக 257 வீதிகளும் 57 பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், பிரதேச சபைகள் மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள வீதிகளை இவ்வாறு சேதமடைந்துள்ளன. இலங்கையில் முழுமையாக தென்படும் சூரிய கிரகணம் ஒன்று இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை வரையில் முழுமையாக இருள் சூழும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆரையம்பதி பிரதான வீதியில் அழகுபடுத்தும் வண்ணம் அமைந்துள்ள சிலைகள் நேற்று மாலை மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் வர்ணம் தீட்டப்பட்ட சிலைகள் மக்களின் பார்வைக்காக வழங்கும் நிகழ்வு மண்முனைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் மகேந்திரலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது. தெஹிவலை அத்தியடி பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் நாட்டவர்கள் இருவரையும் 7 நாட்கள் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு இந்த அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் கூறியுள்ளது. இவர்களிடமிருந்து சுமார் 278 கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் தடவியல் பரிசோதனை இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்யப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காலி வீதி தொட்டுப்பல சந்திக்கு அருகில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 10:35 மணியளவில் கார் ஒன்றில் வந்த இருவரால் ஹோட்டல் ஒன்றுக்கு எதிரில் உள்ள வீதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குஸ்கொடா அபகல பிரதேசத்தில் கடலில் நீராட சென்ற இளைஞர் ஒருவரும் மாணவர் ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கரந்தனிய எல்பிடிய பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது மற்றும் 14 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குஸ்கொடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடைவேளையை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. இனி இன்றைய நாள் விரிவான செய்திகளில் வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது கருத்துக்களை வெளியிட பிரதானமாக பயன்படுத்தும் மார்க்கம் ட்விட்டர் பதிவுகளாகும். தனது உயர் அதிகாரிகள் பலரை பதவி நீக்கம் செய்யும் அறிவிப்புகளை கூட அவர் ட்விட்டர் செய்தியில் தான் அண்மையில் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்பின் இவ்வாண்டின் முதலாவது ட்விட்டர் அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி ஜெனரல் ஸ்டான்லி மேக்ரிஸ்டலை வன்மையாக தாக்கும் வகையில் அமைந்துள்ளது. ட்ரம்ப் ஒரு நேர்மையற்ற ஒழுக்கமற்ற மனிதர் என்று வார இறுதியில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் மேக்ரிஸ்டல். இதனால் ஆத்திரமடைந்துள்ள ட்ரம்ப் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி ஜெனரல் ஸ்டான்லி மேக்ரிஸ்டலை தாக்கியுள்ளார். மேக்ரிஸ்டல் ஹிலரியை விரும்புபொருவர், பெரிய வாயுள்ள ஒரு ஊமைகள்,
ஒபாமா காலத்தில் நாய் போல் துரத்தப்பட்டவர் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் அண்மை காலமாக அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் சிலரோடு இவ்வாறான கருத்து மோதல்களில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் இன்று அதிகாலை 2 பெண்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதை அடுத்து பெரும் பரபரப்பான நிலையில் கோயில் மூடப்பட்டு பூஜை பரிகாரங்களுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் 2 பெண்கள் நுழைந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்த விவகாரத்தை அடுத்து மூடப்பட்ட கோயில் நடை பரிகார பூஜைகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களையும் சபரிமலை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவிட்டதை அடுத்து ஏராளமான பெண்கள் இருமுடி தாங்கி கோயிலுக்கு வருகின்றனர். ஆனால் 50 வயதுக்குட்பட்ட பெண்களை அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை வெள்ள அனர்த்தம் காரணமாக 25,000க்கும் அதிகமானவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்து பெய்து வரும் மழை இன்னும் தொடரும் நிலையில் அந்நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பிகோல் மற்றும் கிழக்கு விசயாஸ் பிராந்தியங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக 300க்கும் மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இதுவரை 85க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் 25,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் மற்றும் அரசு அமைப்புகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மேலும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் ஒரு வருடத்தில் சாதாரணமாக 20 இயற்கை அனர்த்தங்கள் உருவாகுவதாகவும் அதில் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பது வழக்கமாகிவிட்டதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் இறுதியாக இன்றைய வானிலை. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு குளிரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் சீரான வானிலை தொடர்ந்தும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் ரத்தினபுரி மாவட்டத்தில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, புத்தளம், கேகாலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பர்கள் 12 மணிக்கு இடம்பெறும். நாட்டு நடப்பு விவகாரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடிவியோடு இணைந்திருங்கள்.